இன்னைக்கு தீம் வந்து இதுக்கு முன்னாடி லிவர் அது இது ரோபோட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்க. இன்னைக்கு தீம் வந்து நியூராலஜி, நியூரோ சர்ஜரி அண்ட் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்லையும் we going to talk about early detection and urgency of treatment and also treatment. And treatment, why we want to give this message to people. இப்போ ஸ்ட்ரோக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஸ்ட்ரோக்கு. ஒன்று வந்து பிளட் சப்ளை க்ளோஸ் ஆகிடும், த்ராம்பஸ், இந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. மோஸ்ட் காமன் காஸ் ஹார்ட்டில் பிளாக் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. செரிப்ரல் சர்க்குலேஷன், பிரெயின் சர்க்குலேஷனில் பிளாக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக். அது ஒரு காசு. இன்னொரு காஸ் வந்து ப்ளீடிங். இது ரெண்டு தான் யூஸ்வலி த மோஸ்ட் காமன் காஸ். ஒன்று வந்து பிளாக்கேஜ், இன்னொன்று வந்து ப்ளீடிங். இந்த ப்ளீடிங்க்கு வந்து நிறைய காஸ் இருக்கு. ஹை பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி பர்ஸ்ட் ஆகுது பிளட் வெசல். அந்த பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகணும்னா அந்த பிளட் வெசலில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்கணும், வால்ல வீக்னஸ் இருக்கணும் இல்லையா? ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகும், வீக்காக இருக்கிற பிளட் வெசல் தான் பர்ஸ்ட் ஆகும். அப்போ வீக்காக இருக்கிற பிளட் வெசல் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு தான் பேர் ஆனிரிசம்னு பேர். இந்த ஆனிரிசம் உடம்புல எங்கே வேணா வரும், அப்டாமினல் ஆர்டரி ஆனிரிசம் சொல்லுவாங்க, அது பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். எங்கே ஆனிரிசம் பர்ஸ்ட் ஆச்சுனாலும் டேஞ்சர் தான். அதுலேயும் ஹை ரிஸ்க் ஆனிரிசம் இருந்ததுன்னா அது ட்ரீட் பண்ணும். இப்போ ஸ்ட்ரோக்னு வரவங்களுக்கு இதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போம், இந்த பிளாக் இருக்கா இல்லை ஆனிரிசம் இருக்கா. ஆனிரிசம் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணணும், ஹை ரிஸ்க். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு மாதிரி. முதல்ல வந்து எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கிளிப் பண்ணுவாங்க, அனிரிசமை கிளிப் பண்ணுவாங்க. அனிரிசம் பர்ஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிப் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க அனிரிசம். இப்போ வந்து அந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தேவை கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு இருக்கு. வெறும் ஆர்ட்ரி, இந்த ஹார்ட்டுக்கு போய் ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி பிரெயினுக்கு போய் உள்ளே போய் ஸ்டென்ட் வைக்கிறாங்களோ, அதை க்ளோஸ் பண்ணுறாங்களோ, பிளாக் பண்ணுறாங்களோ, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் ஷுட் கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ். வெறும் நியூரோ சர்ஜரி மட்டும் இருந்தால் போறாது. நியூரோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ இன்டர்வென்ஷன் சர்ஜன்ஸ் தான் பண்ணுவாங்க, ரேடியாலஜிஸ்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்டர்வென்ஷன் கேத் லேப் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோக் ஷுட் பி மேனேஜ் வெரி ஏர்லி. ஏர்லியாக வந்தால் அதுக்கு எமர்ஜென்சி. அப்போ ஸ்ட்ரோக்கை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னா, நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து ப்ளீடிங்கில் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு அனிரிசம் இருந்தது. இந்த அனிரிசம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அனிரிசம். அவங்க சொல்லுவாங்க எப்படி காம்ப்ளிகேட்டட்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க கேட்டுருக்கேன். இந்த காம்ப்ளிகேட்டட் அனிரிசம் வந்து நார்மலாகவே சர்ஜரி தான் பண்ண முடியும். ஏன்னா 80% இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ணலாம்னு சொன்னாங்க, 20% சர்ஜரி பண்ணி தானே ஆகணும். அந்த 20% கேசஸில் கூட சில விஷயங்கள் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ண முடியுங்கிறது தான் இவங்களுடைய திறன். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேஸை ஓப்பன் சர்ஜரியில் தான் பண்ண முடியுங்கிற நிலைமையில் இருக்கிற கேஸை இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி பண்ணி ஏர்லி ஸ்ட்ரோக் இருந்த ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணாங்க. இது இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I believe that they have done in the world. This is the first time they have done in India. So why in the case of the special, first thing is most of the time இந்த இன்டர்வென்ஷன் பண்ணும்போது தொடையில் இருக்கிற ரத்தக்கூட வழியாக தான் போவாங்க, ஹார்ட்டுக்கு பண்ணும்போது தான் கையில் இருக்கிற ரத்தக்கூட போவாங்க. அது சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்டிகுலர் டிவைஸை கை வழியாக போயிட்டு மூளையில் பண்ணிவிடுவோம். என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் அப்படின்னா, தொடையில் போட்டு பண்ணும்போது வந்து அந்த ரத்தத்தோட அளவு பெருசாக இருக்கும், அது வெடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம டியூபை போட்டு பெட்ரெஸ்ல இருக்கிற கட்டாயம் இருக்கும். எஸ்பெஷலி ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி 200 மேலே இருக்குது, ரத்த கட்டி ஃபுல்லாக ஸ்மூதி இருக்குது, கான்ஷியஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் ஐசியூவில் இருக்க வேண்டிய காலகட்டம் அதிகமாகும். அப்போ பெட்ரெஸ்ல வைக்கும்போது, ஒபீஸாக இருக்கும்போது இது எல்லாமே மற்ற பக்க விளைவுகளை அதிகப்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ கை வழியாக பண்ணும்போது அந்த பெட் டெஸ்ட்ன்ற நெசசிட்டி தேவையில்லை.
செகண்ட் அதே ரத்தக்குழா டியூப் வழியாவே நம்ம பிபிஎம் மானிட்டர் பண்ணிக்கலாம். அந்த ஷீட் அப்படியே விட்டாலுமே நம்ம இன்னொரு தடவை ரத்தக்குழா சுருக்கம் போது இன்னொரு தடவை டியூபை போட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இந்த ஹியூஜ் அட்வான்டேஜ் இஸ் தேர் யூசிங் டிரான்ஸ் ரேடியல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட்ரி பேரு ரேடியல் ஆர்ட்ரி. யூஸ்வலாக ஹார்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த கேஸ்ல நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நார்மலா ரத்த குழாய் வந்து கீழ் வழியா போகும். நாட்டுக்கு கீழே இறங்கணும். மூளைக்கு வந்து கீழே வந்து மேலே போகும். ஜாமெட்ரிக்கலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அசெண்ட் அப். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில டியூப்ஸ் யூஸ் பண்ண மட்டும்தான் மேலே வந்து சப்போர்ட்டாக நிற்க முடியும். இல்லைன்னா அது தொட்டு கீழே வந்து எவ்வளோ நம்ம ஸோ யூஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் கெட்டீட்டர் ரிஸ்க் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கெட்டீட்டர் வந்து கை வழியாக போகுது. And we leverage the advantage of having a huge experience in ultrasound Dr. Ramanan, who inserted a large sheet. Usually, we use from the sheet on the systems in cardiologist. Now, use for the 7 French. For the French, now 1/3 of a millimeter. So, 0.33 of So, it enabled us to go ahead and I was able to pass into the brain. Brain full of paper, we passed one more catheter through it. அது எதுக்காக அப்படின்னா கீழே சப்போர்ட் இருக்கும். அதுக்குள்ள இன்னொரு ஒரு ஹோஸ் வச்சா மேல் பக்கத்துக்கு போயிடலாம். அந்த டியூபோட சைஸ் வந்து 0.017 of an inch. So it's a very small thing what we are talking. So this we were able to do it. The end of my text were able to do it. But why this decision was made? ஏன் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிருக்கலாம். So the understanding is very similar compared. We took inputs. We had a lot of discussions about how to go ahead. And we outweigh the benefits being an obese patient with 280 blood pressure, unconscious state, who may require a testosterone. So the key area to get under is more easier to do it. So we are very proud to have a fantastic team. And the message for the public is, stroke வந்து quicker treat பண்ணணும், immediate treat பண்ணணும். It needs to be treated in a setup where there is surgical and intervention radiology. Another people should not be moving from one hospital to the other. The delays cost. The delays cost life. The delays cost more than stroke, which will lead to death, or they have to live with very severe disability for the rest of their life. So early intervention at the right place is the most important message. Deploy பண்ணிட்டு செக் பண்ணும்போது you see there is no flow. It works like an apple. பார்க்கறதுக்கு நீளமா இருக்கும். அது வெளியில வந்துருச்சு அப்படின்னா சைட்ல வெளிச்சிடும். சைட்ல வெளிஞ்ச உடனே சைட்ல போய் வச்சுக்கும். ஸோ அது கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ரெண்டாவது நுனியில வந்து அந்த கொப்பலா இருக்கிறனால அதை போய் டச் பண்ணி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மி. இந்த கண்டிஷன்ல வரவங்க கிட்டத்தட்ட 50 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்க. அதான் அந்த செலிபிரல் ஒன் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து செலிபிரல் இறந்து 50% வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான் அது கண்டிஷனு. பிளஸ் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பொதுவாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன், வேற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. சர்ஜரியிலே வந்து சில அனியூரிசம் தான் ஸ்லிப் பண்ண முடியும். அதாவது இந்த கண்டிஷன்ல எய்ம் என்ன அப்படின்னா, அந்த வெடிச்சு போன ரத்த குழாயை அடைச்சிடணும். அதான் எப்படியாவது அடைக்கணும். சர்ஜரி பண்ணி அடைக்கிறோமா இல்லை இப்போ இருக்கிற வசதி படி இன்டர்வென்ஷன் பண்ணி பண்றோமா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸா இருக்கும். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் சர்ஜரி மட்டும் தான் ஆப்ஷனாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு அதிநவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு, அவைலபிளா இருக்கு. இந்த ரெட்டுங்கிறது சொன்ன மாதிரி அந்த சிலந்தியோட வலை மாதிரி அது போய் அந்த அந்த அனியூரிசம் போய் அடைச்சிருக்கு. அண்ட் அதை சுற்றி ரத்தம் வந்து கட்டி அந்த ரத்தத்தை குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு மேலே அந்த அனியூரிசம், அதாவது அந்த ரத்த கொப்பளத்தை நமக்கு செயலிழக்க வச்சிடணும். ஸோ அதனால நமக்கு அதுக்கு மேலே பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம பேசுறது பார்த்தீங்கன்னா அதிநவீன ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுறோமே, அப்போ இத்தனை நாள் பண்ணியிருந்தது வந்து தப்பா இல்லை இதுக்கு கூட செய்ய வேண்டியது என்ன அப்படின்ற 2 கேள்வி வரும். தலை திறந்த ஆப்ரேஷன் முறை இன்னும் இருக்கு, ஆனால் அது எல்லாருக்கும் தேவைப்படாதுன்றதான் இப்போ நம்ம சொல்ல விருப்பப்படுறோம். அதாவது நம்ம முடிந்த அளவுக்கு தலையை திறக்காம ஆப்ரேஷன் இல்லாம நம்ம வந்து இதுல மூலமா பண்ண முயற்சி பண்றோம். தேவைப்பட்டால் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு தலையை திறந்து அந்த ட்ரீட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு, அதுதான் நாங்களும் பண்ணுவோம். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, இந்த மற்ற ஸ்ட்ரோக்குக்கும் அனிருதமுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் பார்க்கணும். மற்ற ஸ்ட்ரோக்ல வந்து என்னன்னா, ஒண்ணு ரத்த குழாயில் அடைப்பினால அந்த கை கால் வராம போறது ஒரு ஸ்ட்ரோக். அதுக்கு வந்து நம்ம உடனே மருந்து கொடுத்தோ அல்லது ரத்த குழாய் அடைப்பையும் நம்ம எடுக்கிறோம். இல்ல மூளையில பெரிய ரத்த கசிவு ஏற்பட்டு மூளையில வீக்கம் ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரோக். இந்த ரத்த கசிவு அனிருதனால வந்த ஸ்ட்ரோக்.
இதுல வந்து கண்டிப்பா திருப்பியும் ப்ளீட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இன்டர்வென்ஷன் பண்றோம். ஆனா அது மட்டும் இல்லாம ரத்த கசிவு ஏற்பட்டு ஏற்கனவே இல்லை, அதுக்கான பாதிப்புகள் வந்து அந்த ரத்த குழாய் வந்து சுருங்கலாம், இல்ல அந்த ரத்த குழாய் சுருங்குறதுனால திருப்பியும் மேற்கொண்டு அவங்க கை கால் வராம போறதுக்கான பாதிப்பு ஏற்படலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து இந்த மூளையில இந்த ரத்த கசிவுனால மூளையில நீர் சேரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராம இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த உங்களுக்கு அந்த காயில் போட்ட பிறகும் இல்லை அவங்களுக்கு அந்த வெப் போட்ட பிறகும் நம்ம வந்து அவங்கள கண்டினியூஸா ஐசியூல வச்சு மானிட்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். Even very complicated aneurysm can be managed without surgery. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அனிரிசம் இருந்தாலும் சர்ஜரி இல்லாம ஓப்பன் பண்ணாம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் பண்ணோம். அதுக்காக we have a பார்த்துருக்கீங்க big team and I welcome them here as well. Procedure is challenging. There can be any moment things can go wrong. From fixed up the artery, இதற்கு ரத்த குழா க்ளோஸ் ஆயிடலாம், போகிற பாதையில் ரத்த குழா வெடிக்கும், ஹார்ட்லேருந்து மேலே அசெண்ட் ஆகாமல் போகலாம். But taking a appropriate decision at each moment. இந்த கையில் கிராஸ் பண்ணணும், ஹார்ட்டில் வரணும், ஹார்ட்லேருந்து மூளையோட கீழ் பகுதிக்கு போகணும், மூளையில் உள் பகுதியில் இருக்கணும். அந்த பலூனுக்குள்ள ஒரு சின்ன கெட்டி தட்டு வச்சு the movement is actually less than a millimeter. So if that movement is very harshly done, you can rupture and you can lose the patient on the day. But with the challenging thing, with adequately trained, I think it's feasible to do. So this device is not deployed in India through the cancer general. Yeah, the device is slightly heavier. The previous microcatheters now 0.017, it was 0.02 catheters. அந்த லாங் சப்போர்ட் ஷீட் இல்லாதனால அது கொண்டு போனாங்க தொப்புல கீழே விழுவாங்க, அதனால பீப்புள் ஆர் நாட் டூயிங் இட். அந்த செகண்ட் சேலஞ்ச் இஸ் இட் இஸ் சோல்ட் பை 2 different industry people. So we need to have a thought process to combine these two things together, put it on the plate and provide expert attention. That may be the reason it's not done so far. நான் வந்து டாக்டர் முரளிதரன் வெற்றிவேல், ஸ்பெஷலிஸ்ட் இன் பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்ட்ரோக், both ஓப்பன் சர்ஜரிஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெப்ன்ற டிவைஸை வந்து மூளையில் இருக்க ரத்த குழாயில் கை வழியாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு லேடி, திடீர்னு தலைவலியில் அன்கான்ஷியஸாக விழுந்துட்டாங்க. பிபி வரும்போது வந்து 280 மேலே இருந்தது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும். அது யூஸ்வலாக வந்து ரத்த கசிவு ஏற்படும் போது ரத்த குழாய் கொப்பளத்தினால ஏற்படலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணோம் கை வழியாகவே. அந்த கை வழியாகவே பார்த்ததில் கொப்பளத்தை அடைக்கிறதுக்கு மூளைக்குள்ள வந்து கை வழியாக ரத்த குழாய்க்கு நிறைய டியூபை செலுத்தி அது வழியாக அந்த வெப்ன்ற டிவைஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை பண்ணுறதுக்கு காரணம் இமீடியட்டாக இன்னொரு தான் ரத்த கசிவு ஏற்பட்டால் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது, அந்த ரத்த கசிவு செதறது வந்து சரியாகிறதுக்கு யூஸ்வலாக 3 வாரம் ஆகும். ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து ஐசியூவில் ஒரு 3 வாரம் இருப்பாங்க. அந்த ரத்த கசிவினால் ஏற்படுற பக்க விளைவுகள், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள், அது எல்லாத்தையும் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒய் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இது வந்து கை வழியாக மொதல் டைம் இந்த டிவைஸை டிப்ளாய் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அண்ட் ஷி ஹஸ் டன் வெல் அண்ட் பீயிங் யூஸ்ட் அஸ் அ டிரான்ஸ்ரேடியல் அப்ரோச். இதனால ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னன்னா, ஸ்ட்ரோக் வந்து ஏர்லியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கிறது முக்கியம். இந்த ரத்த கசிவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கிற ஹாஸ்பிட்டல் நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு போகணும். நியூரோ சர்ஜிக்கல் சென்டர் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஹை லெவல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சென்டருக்கு போனீங்கன்னா ஏர்லியாக போகிற ஸ்ட்ரோக்கை, இந்த மாதிரி கசிவு ரத்த கசிவு ஏற்படுறதையோ இந்த பிளாக் பண்ணுறதையோ ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேஸ் ஸ்பெஷல் எதனாலன்னா, இந்த கை வழியாக ஒரு வெப்புங்கிற டிவைஸை சாதாரணமாக க்ளோஸ் பண்ண முடியாத ஓப்பன் பண்ணுற கேஸை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக இவங்க செஞ்சு இந்த லேடியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் முக்கால்வாசி கேஸ் ஸ்ட்ரோக் வந்து இதை விட சிம்பிளாகவே டீல் பண்ணுற கேஸ். அதனால் ஜனங்க வந்து எங்கே ஸ்ட்ரோக் முதல்ல எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். போகிற ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ரெண்டுமே இருக்கிற மாதிரி சென்டரை பார்த்து போகணும். நன்றி.